பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயமாய் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். சாலமோனின் ஜெபம். சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு அருமையான விண்ணப்பத்தை ஏற்படுத்துகிறார். தாவீதுக்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் சாலமோனை ராஜாவாக்கும்படியாக தீர்மானித்து அவரை இந்த ராஜபாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். கொண்டு வந்து வைத்த உடனே அவருக்கு மிகப்பெரிய பயம் காணப்படுகிறது. காரணம், இந்த மக்களை எப்படி நடத்தப் போகிறோம், இந்த மக்களை சரியாக நடத்துவதற்கு நமக்கு என்ன தேவை, என்ன இருக்குது என்ன இல்லை என்று சொல்லி யோசித்து பார்க்குறார். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது ஆலயம் கட்டுவதற்குண்டான எல்லா பொருள்களையும் சவதரித்து வைத்தார். அவர் ஜனங்களிடத்தில் தேவனுக்காக நீங்கள் பொருட்களை கொண்டு வாருங்கள் சொன்ன பொழுது எல்லா ஜனங்களும் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பொருளெல்லாம் வைத்து சாலமோனுக்காக தாவீது ஏற்கனவே எல்லாவற்றையும் சபதரித்து வைத்து விட்டார். ஆக இப்பொழுது அவருக்கு தேவையான பொருட்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது கொஞ்சம்தான் தேவை. அதுபோல் ஆட்கள் தேவை, பணம் தேவை. ஆனால் பொருட்கள் என்பது மிக முக்கியமானது. அதான் மூலதனமே அதுதான். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டினாலும் ஒரு திருச்சபை கட்டணும்னு சொன்னாலும் இரண்டுக்குமே முக்கியமானது பொருட்கள். பொருட்களை வாங்கிட்டேன்னு சொன்னால் வீடு நல்லா ஈஸியாக கட்டிடலாம். இங்கே தாவீதினுடைய ஊழியம் பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைத்தாக இருக்கிறது. சாலமோனுடைய வேலையில் பாதி வேலையை தாவீது முடித்துவிட்டு போய்விட்டார். ஆகவே இங்கே அவருக்கு பணம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு மேலாக அவருக்கு ஞானம் தேவைப்பட்டது. ஞானத்தினால் நிரப்பு என்று சொல்லி அவர் கேட்டார். இந்த ஜனங்களை நீதியாக நியாயம் விசாரிக்க அந்த ஜனங்கள் மீது அவருடைய ஏக்கம் அன்பு இருந்து பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது தான் கரிசனை அதிகமாக வைத்திருக்கிறார். அவள் வைத்திருக்கிற பொருட்கள் மீது அல்ல, அவள் வைத்திருக்கிறதான பணத்தின் மீது அல்ல, மாறாக ஜனங்கள் மீது கர்த்தர் பாசமாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். ஆகவே தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது பொருட்களையோ அல்லது இடத்தையோ அல்லது பணத்தையோ அல்லது பொருளாதாரத்தை வைத்தல்ல. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது ஜனங்களே தான், மக்களே தான். தேவன் மக்களிடத்தில் தான் அவர் வாசம் பண்ணுகிறார், மக்களிடத்தில் தான் அவர் அன்பாக இருக்கிறார். ஆகவே மக்களை இவ்வளவாக நேசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நேசிப்பது என்ன, எதை என்று சொன்னால் ஜனங்களை தான். ஆகவே ஜனங்கள் தான் அவருக்கு முக்கியம். பூமியும் வானமும் அவருடையது, பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆகவே கர்த்தருக்கு தேவையானது யார்? அந்த ஜனங்கள் தான். கர்த்தருக்கு தேவையானது எது? தேவனுடைய ஜனங்கள், இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் அவருக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே தான் இங்கே சாலமோன் ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த மக்களை சரியாய் நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் என்று சொல்லி சொல்கிறார். இந்த ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஏராளமாக இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்கிறான். ஆக எனக்கு ஜனங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆண்டவரே எப்படின்னா இவளுக்கு நியாயம் விசாரிப்பது, நியாயம் தீர்ப்பது, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் மக்கள் மீது அவருக்கு இருந்த கரிசனை மிகப்பெரியதாக இருந்தது. தேவன் மக்கள் மீது எவ்வளோ கரிசனையாக இருக்கிறாரோ அதே போல் ஊழியக்காரர்களும் மக்கள் மீது கரிசனையாக இருக்க வேண்டும். தாவீது மக்கள் மீது கரிசனையாக இருந்தார். காரணம், அந்த ஆடுகளை ஒரு முறை சிங்கம் கடி வந்த பொழுது அதை சிங்கத்தையும் கடி கொன்று போட்டுவிட்டு ஆடுகளை காப்பாற்றினார். அதுதான் ஒரு பொறுப்புணர் உள்ள தலைமைத்துவமாக இருக்கிறது. இங்கே பொறுப்புள்ள ஒரு தலைமைத்துவம் என்ன என்று சொன்னால், இங்கே சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை விளங்க பண்ணும்படியாய் நீதியாய் நியாயம் விசாரிக்க, நீதி செய்ய, ஒரு பொழுதும் எந்த ஒரு மனிதனுக்கும் தவறு செய்யாதவனுக்கு தண்டனை வந்துவிடக்கூடாது, தவறு செய்யாதவன் தண்டனை பெற்றுவிடக்கூடாது என்பது மிக முக்கியம். ஆகவே தான் ஆண்டவரே நான் எந்த விதத்திலும் தவறு செய்யாதபடிக்கு நீதியாக நியாயம் விசாரித்தரலும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 13ஆம் வசனத்தில், நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இந்த உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சமமானவன் அல்லது சரியானவன் அல்ல. அப்போ ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் அதோடு கூட சேர்த்து அவர் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கிறவர், கிள்ளி கொடுக்கிறவர் மனுஷன், அள்ளி கொடுக்கிறவர் தேவன். அவர் அள்ளி கொடுப்பார். தேவைகளை அறிந்து அவர் செய்வார். தேவைகளை அறிந்து அவர் நம்மை செயல்படுத்த தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சாலமோனுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்தார்,
சாலமோனுக்கு அதிகமான பணத்தை கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்கிற பொழுது தேவன் உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் காணப்பட ஜெபிக்கலாம். பரிசுத்தவே நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சாலமோன் ஜெபம் மிக அருமையானதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் இந்த பொருட்கள் மீதும் இந்த உலகத்தின் காரியத்தின் மீதும் அவர் அன்பு வைக்காமல் நேசிக்காமல் பிள்ளைகள் மீது ஜனங்கள் மீது நீ கொடுத்த ஜனத்தின் மீது அவருக்கு இருந்த கரிசனை அந்த அன்பினால் நீர் அவர்களுக்கு மீண்டுமா ஞானத்தை கொடுத்து மாத்திரமில்லாமல் பொருளையும் கொடுத்தீர், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தீர், கனத்தையும் கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் செயல்பட மக்கள் மீது கரிசனையாக இருக்க சுவிசேஷம் அறிவிக்க ஊழியம் செய்ய கதை கிருபை செய்வீராக. நம்முடைய கருத்தை தாழ்த்து போடுறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded. Praise God.